சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம மனோஜ் கையில கிரெடிட் கார்டு வந்துருச்சாட்டுக்கு உடனே தாம் தூம்னு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. நம்ம ரோகிணிக்கு தாலி, தன்னோட அம்மாவுக்கு 15 ரூபாய்க்கு 15,000க்கு புடவை, தனக்கு 51,000க்கு கை கடிகாரம் இப்படி வாங்கிக்கிட்டு வந்து சும்மா அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல வீட்டில் மனோஜ். இதெல்லாம் பார்க்குற நம்ம முத்துவுக்கு வந்து இவன் என்ன இப்படி செலவு பண்ணுறான், இவனுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்விலாம் கேட்குறாப்ல. அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? நான் ஒரு பிசினஸ் மேன். என்னைய நம்பி யாரு வேணாலும் பணம் குடுப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, உன்னாலலாம் இதெல்லாம் பண்ண முடியாது. அப்படின்னு முத்துவ நக்கல் பண்ணிட்டு, நம்ம மனோஜ் வந்து சும்மா பயங்கரமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ட காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டி, நம்ம மீனாவோட தம்பி, இன்னொரு அடியாளு 3 பேரு சேர்ந்து வந்து பணம் கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா தன்னோட வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவோட கார்ல தான் வந்து இறங்குறாரு. முத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 500 காச குடுத்துட்டு அவர் பாட்டுக்கு உள்ளார போயிடுறாரு. பேக் எடுத்து போகாம. அங்க போயிட்டு வந்து சமாதானம் பண்ணி முயற்சி பண்றாப்புல அந்த ஆளு. ஆனா சித்தி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உடனடியா 50,000 தரணும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறப்ப, நம்ம முத்து பேக் எடுத்துட்டு போய் குடுக்குறேங்கிற பேர்ல, அங்க இருக்கிறத எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சர்றாரு. வீடியோ எடுத்து வச்சது மட்டும் இல்லாம, நாங்க சிட்டியோட ஆட்களெல்லாம் போட்டு துவம்சம் பண்ணிடுறாப்புல நம்ம முத்து. சிட்டியால தான் நம்ம முத்துவ அடிக்க முடியாது இல்லையா? ஏற்கனவே அடி வாங்கியிருக்காப்ல இல்லையா? இப்ப வந்து நான் பணம் கேட்டதுனால உனக்கு என்ன? உன் வீட்டுக்கு நான் வந்தனா? பேசாம உன் வேலைய பார்த்துக்கிட்டு போ! அப்படின்னு சித்தி சொல்லி பார்க்குறாப்புல. முத்து இருந்துகிட்டு அதெல்லாம் முடியவே முடியாது. நீ வந்து இப்படி அநியாயமா பொதுமக்கள மிரட்டுவ. அத பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பனா? அப்படின்னு சொல்லி, நீ பண்ணுனது எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். இப்பயே போலீஸ கூப்பிடுறோம். அப்படின்னு நம்ம முத்து சொன்ன உடனே, சிட்டிக்கு வேற வழியே இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. பணம் எனக்கு வட்டி கூட வேணாம். என் பணத்த மட்டும் குடுத்துற சொல்லுங்க. அப்படின்னு சொல்றாப்ல. ரூ. 1,50,000 எப்படி உடனே தர முடியும்? அப்படின்னு சொல்ல, நம்ம முத்துவே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏற்பாடு பண்றாப்ல. மாசம் 10, 10,000 தர்ற மாதிரி சிட்டிக்கிட்டயும், இவங்க கிட்டயும் கையெழுத்து வாங்கி, நம்ம முத்துவே சாட்சி கையெழுத்து போட்டு குடுத்துர்றாப்ல. ஸோ இனி எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனி அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகுதுன்னு.